மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் இன்று மாலை 5 மணிக்கு ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். இந்திய கூட்டணி தரப்பிலிருந்து பலத்த எதிர்பார்ப்புகள் நிலை வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி 5 மணிக்கு இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். மிக முக்கியமாக அவருக்கு முன்னால் உள்ள கேள்வி என்றால் அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கப் போகிறார், வயநாடு தொகுதியா அல்லது ரேபரேலி ஏற்கனவே எழுப்பப்பட்டது அவர் முன்னில். அது தொடர்பான ஒரு முடிவு என்பது விரைவில் எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் ராகுல் காந்தி ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்கள் சந்திக்க உள்ளார். அதிகாரப்பூர்வமாக அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது அவர் இன்று வெளியிடுவார் என்று பலத்த எதிர்பார்ப்புகள் தற்பொழுது எழுந்துள்ளன. அதே சமயம் ராகுல் காந்தி அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக மக்களவையில் அமர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு தலைவர்களும் முன்வைத்து வருகிறார்கள். அதனால் ஒருவேளை அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் இருக்குமா என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது எழுந்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ரேபரேலி அல்லது வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் ஒரு தொகுதி மீதான நிலைப்பாட்டை கூடிய விரைவில் எடுத்தாக வேண்டும். காரணம் என்னவென்றால் மக்களவை மற்றும் நாடாளுமன்றத்தை பொறுத்தளவில் புதிய எம்பிக்களுடைய அந்த உறுப்பினர் சேர்க்கை அவர்கள் பதிவு செய்யும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள் முடிவடைந்துவிடும். அந்த பதிவு முடிவதற்கு முன்னதாக அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ முடிவை அவர் இன்று அறிவிப்பார் என்ற ஒரு பலத்த எதிர்பார்ப்பு தான் நிலை வருகிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.